ராமசாமி சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? இப்போ இந்த குச்சிக்கு இந்த மருந்தெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறீங்களே, எப்படிங்க இருக்குது? எத்தனை வாட்டி இந்த மருந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க? எப்படிலாம் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் வந்து மேலே ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணிருக்கேன். சரிங்க. இப்போ முதல் வாட்டி விட்டாச்சு. ரெண்டாவது வாட்டி விடுறதுக்கு மருந்து வாங்கி வச்சிருக்கேன். மருந்து வாங்கி வச்சிருக்கீங்க. எல்லாம் சைஸ் வர்றதுக்காக. சரிங்க சரிங்க சரிங்க. இந்த பொட்டாசு அது இது உரங்கறம் எதுவுமே போடல. நம்ம ஆர்கானிக் உரம் தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. இது வரலாம் நல்லா இருக்கு. இப்போ கூட வாங்கி வச்சிருக்கேன். இப்போ வந்து விடுறதுக்கு தான் மானத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இப்போ இருக்கிற இடமே போதும்னு சொல்லிட்டு இப்போ அவர் சொல்லிட்டாரு. இப்போ அதை வச்சு இப்போ இருக்கிற இடத்துல விட போகிறேங்க. சரிங்க சரிங்க. நல்லா இருக்கு. நீங்கள் இதுக்கு முன்னாடிலாம் வந்து எப்படிங்க உரம் வந்து நீங்கள் வந்து மூட்டையில் வாங்கிட்டு வந்து பொட்டாசு யூரியா அப்படின்னு போட்டு தான் பயிர் பண்ணியிருக்கீங்க? ஆமாம் 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 போட்டுருக்கேன். நிறைய உரம் வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன். நிறையா செஞ்சுருக்கேங்க. இருந்தாலும் வந்து எனக்கு இது என் மனசுக்கு இது ஓகே. இது அந்த நம்ம வந்து இப்போ நம்ம இப்போ ஆர்கானிக்காக பண்ணுறதுக்கும் முன்ன நீங்கள் கெமிக்கல் போட்டு பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது? நீங்கள் இப்போ வந்து ஒரு 6 மாதமா 7 மாதமா இந்த ஃபீல்டில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க. நல்லா இருக்குது. வந்து இப்போ ஜாயின் பண்ணி வந்துட்டுருக்கீங்க. இப்போ அதுக்கு இது எப்படிங்க உங்களுக்கு உங்கள் மன திருப்திக்கு எப்படிங்க தெரியுது? இது வந்து டபுள் பங்கு ஓகே தானே. ஓகே தான். கம்மியாலாம் கிடையாதுங்க. சரிங்க சார். அதே சமயத்தில் இந்த சைடில் வந்து ஒரு காணி கரும்பு போயிட்டுருக்கேன். அதில் வந்து மேல் உரம் கொடுக்கறதுக்குள்ளே வந்துட்டாங்க. மேல் உரம் கொடுத்ததுக்கு பிறகு தான் கீழ் உரம் கொடுத்ததுக்கு பிறகு தான் வந்தாங்க. அப்புறம் அதன் பிறகு மேலே வந்து ஸ்ப்ரே பண்ண சொன்னாங்க. அது கரும்பு எனக்கு மேலே உயரமாயிடுச்சு. அதன் பிறகு கீழே தான் வந்து சொட்டுநீர், நம்மளுக்கு எல்லாமே சொட்டுநீர் பார்த்தானுங்க. சொட்டுநீர் பதத்தில் விட்டு தான் இப்போ தண்ணியில் பற்றாக்குறையில் இப்போ தான் வெட்டுச்சு. இப்போ வந்து அதை 56 டன்னு கிட்டத்தட்ட வந்துருக்கு. இன்னும் 4 மாதம் டைம் இருக்கு. இன்னும் 4 மாதம் டைம்லனாக்கா 90 டன் 100 டன் 90 டன் வெட்டுவேன். கண்டிப்பாக டன் இல்லை 90 டன் வெட்டுவேன். இன்னும் 3 மாதம் பேலன்ஸ் இருக்கு. சரியான தக்க வாரி வித்தல இப்போ வந்து வெட்டியாச்சு. தண்ணி பற்றாக்குறை தான். இயற்கை ப்ராப்ளம் தான். நல்ல மழை பெஞ்சிருந்தா நல்ல ஈல்டு கிடச்சிருக்கும். இந்த ஈல்டுலாம் கிடைக்கும். சரிங்க. இப்போ வந்து இறங்காட்டுக்கு சோளத்துக்கு நான் வந்து இப்போ இதுதான் யூஸ் பண்ணுறதுன்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டேன். பரவாயில்ல சார், நல்லா கொடுங்க, நல்லாயிருக்கும். இந்த பக்கம் எல்லாமே வந்து இந்த மருந்தை பயன்படுத்தணும். ஏன்னா நம்ம வந்து நான் 2-3 வருஷம் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். நல்லா ஈல்டு எடுக்கிறேன். மரவள்ளிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு 15 to 20 மேலே தான் நம்ம கிழங்கு எடுக்கிறோம். அதே போல் எல்லா விவசாயியும் பலன் பெறணும். அதுக்கோசரம் தான் நம்மளும் இந்த மருந்தை வந்து இந்த பக்கம் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். பாருங்கள், நீங்களும் கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் இப்போ சொல்லுங்கள். நம்ம ஏன்னா அந்த கெமிக்கல் போட்டு பண்ணுறதுனால மண்ணும் கெட்டு போகுது, எல்லாம் ஒன்றும் சரி வர மாட்டேங்குது. அதனால் இந்த இயற்கை விவசாயத்தை வந்து நம்ம கொஞ்சம் கையில் எடுத்து கொஞ்சம் முழுமையாக பண்ணணும். ஓகே சார், நன்றி, வணக்கம்.